ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. அதனால் பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்திருந்தேன். இங்கே வந்துட்டு எங்கள் வீட்டை சுற்றியும் என்னென்ன செடியெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன், அது போக வீட்டில் வந்து மாடியில் என்னெல்லாம் இருக்குது, அதை பற்றி தான் அப்படியே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங்கு. இதை பார்த்திங்கன்னா ரோடு. அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா மெயின் கேட்டு. இப்படி போகலாம். இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு செடி ஒன்று இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலர் பூ. ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த பூ தான். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குச்சியை தான் உடச்சிட்டு வந்து வச்சோம். இப்போ பாருங்கள் எப்படியோ மரமாட்டம் வளர்ந்துருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா காற்றடிச்சுன்னா சீக்கிரம் உடஞ்சிரும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இப்போ மழை பெஞ்சப்போ உடஞ்சது. பாருங்கள் இந்த கேப்பில் இருக்கும், காட்டுறேன். மழை பெஞ்சு காற்று வந்து பயங்கரமாக அடிச்சதுன்னா வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் உளுந்துரும். ரொம்ப லேசாக தான் இருக்கும். அதேமாதிரி அந்த பூ பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கெல்லாம் வச்சா பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்டேயே துளசி செடி வந்து அதுவாக முளைச்சது. துளசி செடி வந்து இருக்குது. இந்த ஓரமாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செடிங்களுக்காகவே விட்டுட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செடிங்களை தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வச்சுருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல செடிங்களுக்காகவே விட்டுட்டோம். பக்கத்தில் பாருங்கள் மல்லிகை செடி, மல்லிகை கொடி. செடியாக இல்லை, கொடியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செடியாக ஒரு சைடு வச்சது தான். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அப்படியே கொடியாக படர்ந்துட்டுருக்கு எல்லா சைட்லேயும். இது பாருங்க ஒன்று. பக்கத்தில் பாருங்கள் எலுமிச்சை செடி. எலுமிச்சை செடி பார்த்திங்கன்னா அதுவாக முளைச்சது தான், நாங்கள் வைக்கலை. அதுவாக சின்னதாக முளைச்சது. சரி எலுமிச்சை செடியான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா எலுமிச்சை செடி தான், அப்புறம் விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு 8 மாதம் ஆகுது எலுமிச்சை செடி. 8 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா இந்தளவு வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னமோ பூச்சி வந்து அரிச்சிருக்குங்க ஃபுல்லாக. அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி இதாக பார்க்கணும். அது பார்த்திங்கன்னா முன்னாடி சாஞ்சிருச்சு. அது வந்து நடக்கிறது இதில் தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நடப்போம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சிருச்சு. ஸோ அது சாஞ்சதுனால பார்த்திங்கன்னா குச்சி ஒன்று வச்சு அது பார்த்திங்கன்னா டீ ஷேப்பில் இன்னொரு குச்சி ஒன்று வச்சு கட்டி அப்படியே வச்சுட்டேன். கீழே பார்த்திங்கன்னா கல் சப்போர்ட் கொடுத்து வச்சுருக்கேன். வாங்க அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் இன்னொரு மல்லிகை கொடி தான் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அதோடைய வேர் பிடிச்சி வந்தது தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்லிகை கொடி வந்து நிறையா இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா பூவே பூக்காது, மேலே வரைக்கும் இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வச்சது. நாங்கள் அந்த மேலே வரைக்கும் இருந்தது பார்த்திங்கன்னா வெட்டி விட்டோம். இதான் பாருங்கள் ஸ்டார்டிங் வச்சது. இப்போ இதை சுற்றி தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முளைச்சிருக்கு. இதிலே பாருங்கள் ஃபுல்லாக கொழுந்துருக்கு. மொட்டு பாருங்கள், இதிலே இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சீசனாக பார்த்திங்கன்னா இந்த செடியில் தான் நிறையா பூக்கும். அந்த கொடிகளில் கூட அவ்வளோக்கா பூக்காது. இதில் தான் பார்த்திங்கன்னா நிறையா பூக்கும். உங்களுக்கு வந்து மல்லிகை செடியிலேருந்து பூ வந்து நிறையா பூக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த இலை இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் வந்து உருகி உருகி விடணும் அடிக்கடி. இப்படி உருகி உருகி விட்டிங்கன்னா தான் வந்துட்டு அது வந்து நிறையா பூ பூக்கும். இப்படி விட்டுறணும் உருகி உருகி. மல்லிகை செடியை பற்றி தனி வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன் அந்த வீடியோ. அப்படி அந்த வீடியோ வேணுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க செடி பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அப்படியே இந்த பக்கம் பின்னாடி திரும்பணுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு செடி. அந்த செடி தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நல்லா வளரும். மண் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த செடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த செடி தாங்க. இந்த செடி மட்டும் முளைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அதில் விதை கீழே விழுந்து ஃபுல்லாக அங்கே பாருங்கள் அது ஃபுல்லாக அப்படியே முளைச்சிருக்கும். ஃபஸ்ட்டு அப்படி தான் பார்த்திங்கன்னா முளைச்சிருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த செடி எல்லாமே பிடுங்கி போட்டு சைடில் சுற்றியும் பார்த்திங்கன்னா கல் வந்து வச்சேன். அந்த கல் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, காட்டுறேன் பாருங்கள். இந்த கல் வந்துட்டு வச்சேன். இந்த கல் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கல் இருந்ததுனால பார்த்திங்கன்னா உள்ளே யாரும் நடந்து வரல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்படி அந்த கல் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தட்டி விட்டு அதனால் அந்த கல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி போட்டோம். பாருங்கள் உள்ளே என்னென்ன செடி இருக்குதுன்னு காட்டுறேன். எந்த செடியுமே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வைக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா விதையை வந்து தூவி விட்டு பார்த்தோம், வருதா இல்லையா அந்த மண்ணுக்கு அப்படின்னு. அதுக்காகவே பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துருக்குங்க. பாருங்கள் மிளகா செடிங்க, மிளகா விதை தாங்க கொஞ்சமாக தாங்க போட்டேன். அந்த விதைக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து செடி வந்து கம்மி தாங்க. ஒரு செடியிலேயே பார்த்திங்கன்னா 30 மிளகா 35 மிளகா அது மாதிரி இருந்துச்சுங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கரிஞ்சி குட்டி செடி வந்து ஒன்று முளைச்சிருந்துச்சு, கீரை செடி. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த மிளகா செடி எல்லாமே அப்படியே லைனாக காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் மிளகா செடியோட பூ இப்போ அப்படியே லைனாக காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே நல்லா பெருசான மிளகா தான். ஃபஸ்ட்டு வந்து இதே இடத்துல வந்து இந்த இடத்துல இல்லை, இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா அந்த எலுமிச்சை செடி கீழே, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிளகா வந்து முளைக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா குண்டு மிளகா, குட்டி ஹைட் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் நீட்டமாக நல்லா ஹைட்டான மிளகாங்க. இதில் பாருங்கள் இந்த செடியில் சும்மா எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்கள். 30 மிளகா கிட்டே இருக்குங்க, அவ்வளோ மிளகா இருக்குது. இப்போ அந்த அப்படியே செடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரே ஒரு செடி தாங்க, ஒரு விதையில் முளைச்ச ஒரு செடி இவ்வளோ மிளகா வந்து காய்க்குதுங்க. உண்மையிலேயே மிளகா பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம சேனலில் அதை பற்றி ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம்.
பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மல்லி செடி பார்த்திங்கன்னா அதோட தான் அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க இல்லையா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சு விட்டோம். கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தழைச்சிருக்கு. இங்கேயும் பாருங்கள் மிளகா தான். அடுத்து பாருங்கள் இது இங்கேயும் பாருங்கள் ஒரு மிளகா தான் கீழே. இப்போ அடுத்து அப்படியே சுற்றி உங்களுக்கு வந்து காட்டுறோம் பாருங்கள். இந்த பக்கம் வந்தால் திருப்பியும் பாருங்கள் உங்களுக்கு மிளகா செடியை காட்டுறேன். இந்த மிளகா செடி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விதையில் முளைச்ச ஒரு செடி 30 மிளகா வரைக்கும் பார்த்திங்கன்னா இதாக இருக்குது. பக்கத்தில் பாருங்கள் இது தக்காளி செடி, தக்காளி விதையுமே போட்டது தான். இது பாருங்கள் செம்பருத்தி குச்சி சும்மா நெட்டி வச்சு பார்த்தா வருமானு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அப்படி வச்சுருக்கோம், எங்களுக்கு வந்து வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு வரல. இது பாருங்கள் தக்காளி செடி வந்து பூ வச்சுருக்கு. உங்களுக்கு வந்து அப்படி அந்த வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மிளகாயை பற்றி ஒரு பிஸ்னஸ் அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மிளகா இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து வேணும்னா அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து போடுறேன். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா செடி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1.5 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்குங்க. 2 வருஷம் இந்த இது கொய்யா செடி வச்சு. இது பார்த்திங்கன்னா மாடு வந்து கடித்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வளர்றதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடெல்லாமே இங்கே வந்து கட்டுவாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி அந்த இடத்துல செடி இருந்துச்சுன்னு. அங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புல் எல்லாமே இருந்துச்சு கீழே. அதனால் பார்த்திங்கன்னா மாடு கொண்டு வந்து கட்டுவாங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அடுத்து அப்படியே இந்த பக்கம் திரும்பினா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இது என்னென்னு பார்த்திங்கன்னா என்னமோ சொல்லுவாங்களே, இலந்த பழம் மரம் பாருங்கள். அப்படியே கொடையாட்ட தான் இருக்கும். எங்கே நீங்கள் வந்து இலந்த பழம் மரம் பார்த்திங்கன்னா கொடை மாதிரி தான் வந்து வளர்ந்துருக்கும். இப்போ இங்கேயுமே பாருங்கள் அப்படியே கொடை மாதிரி வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு வந்து ஒரு 70 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 70 வருஷமாக இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வாங்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து இதே இடத்துல தான் இருக்குது முன்னாடி. பாருங்கள் புதுசாக அந்த இதெல்லாம் கொழுந்தெல்லாமே வந்து வச்சுருக்கு. இந்த கொழுந்தெல்லாம் தான் பார்த்திங்கன்னா மேலே போக பெருசாக இருக்குது. பார்த்திங்கன்னா அதையும் நாங்கள் வந்து அடிக்கடி வெட்டி விட்ருவோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த சைடு நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா கண்ணில் எல்லாமே இடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வெட்டி விட்ருவோம். அடுத்து அப்படியே இந்த பக்கம் வரலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னென்ன செடி இருக்குது, என்னென்ன மரம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பூ மரங்க, மஞ்சள் அரளின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த பூவை வந்து காட்டுறேன் பாருங்கள். மஞ்சள் அரளி பூ அந்த மரம் பாருங்கள் மரம் எப்படி இருக்குன்னு. மரம் வந்து பார்த்திங்கன்னா 2 வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் ஒன்று, அந்த கொய்யா செடி இருந்துச்சு இல்லையா அது பக்கத்தில் ஒன்று வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சு. அது உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இப்போ பாருங்கள் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வேப்ப மரமும் அந்த மஞ்சள் அரளி மரம் தான் பார்த்திங்கன்னா 2 சேர்ந்து நல்லா ஹைட்டாக போயிருக்கு. காட்டுறேன் பாருங்கள். இப்போ அப்படியே அந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி மேலே வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா கொடை மாதிரி. இங்கே நான் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்புங்க. அந்த ஸ்கொயர் ஷேப்பை சுற்றியும் பார்த்திங்கன்னா அப்படியே வளர்ந்துருக்கு. இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருக்குங்க. அதை உங்களுக்கு அப்படியே அடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் அந்த மரத்தையும் இந்த மரத்தையும் சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நிழல் தரக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க இந்த இடத்துல. இந்த இடத்துலலாம் சேர் போட்டு உட்காந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். செகண்ட் வந்து எடிட்டிங் பண்ணேன் வாய்ஸ் கொடுத்து. இப்போ அந்த எடிட்டிங் வந்து எங்கே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கடியில் தான் இங்கே உட்காந்துருக்கேன். சீரியஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக நான் மரத்துக்கடியில் தான் உட்காந்துருக்கேங்க. நீங்கள் வந்து சும்மா சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் உண்மையிலே மரத்துக்கடியில் தாங்க உட்காந்துருக்கேன். நல்ல ஒரு நிழல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே வீடு காட்டுறேன் பாருங்கள். வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருந்து அப்படியே இந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அது உங்களுக்கு அப்படியே லைனாக காட்டுறேன். அடுத்து அப்படியே ஒவ்வொரு மரமாக போகும்போது அப்படியே அந்த பக்கம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ அடுத்து அப்படியே அந்த குருவி கூடு வந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தில் வந்து குருவி வந்து கூடு கட்டி இருந்துச்சு. இப்போ இருக்கா என்னன்னு தெரியலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூடு கட்டி இருந்துச்சு, 2 குருவி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு தெரியல. இப்போ பாருங்கள் அப்படியே அந்த குருவி கூட. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த செடியை பார்க்கலாம். கீழே பார்த்திங்கன்னா வந்து கருவேப்பிலை செடி வந்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஒரு 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கருவேப்பிலை செடி வச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அந்தளவு வளர்ச்சி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செடி வச்சதுலேயே பார்த்திங்கன்னா கீழே எல்லாமே கருவேப்பிலை செடி வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து கருவேப்பிலை செடின்னு ஒன்று வச்சிங்கன்னா போதுங்க, கீழே ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை செடி வந்து முளைக்கும். அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மரம் இருக்கு இல்லையா மஞ்சள் அரளி, அதோட பூ வந்து பாருங்கள் எப்படி எல்லா பக்கம் இருக்குன்னு. நீங்கள் அந்த மரம் வச்சிங்க அப்படின்னா கூட்டிகிட்டே தாங்க இருக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பை வரும். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இருக்குது. கற்பூரவள்ளி பார்த்திங்கன்னா உடஞ்ச குடத்துல தாங்க வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கிளை தாங்க உடச்சிட்டு வந்து வச்சேன். பாருங்கள் அப்படியே அந்த கொழுந்தெல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நல்லாவே வளருது. எனக்கு அந்த சைஸ் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவு உடச்சி வச்சிங்கனாலே போதும், இந்த அளவு வந்திருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க, அந்த ஒரு சின்ன உடஞ்ச குடத்துல தான் வச்சேன். அதை பார்த்திங்கன்னா அதே இடத்துல செட் ஆனது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 3 வருஷம் இருக்கும். இந்த கருவேப்பிலை செடி வைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அதுவும் கிட்டேயே வச்சேன்.
இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியுதா? நம்மளுடைய கோழிங்களுக்கு நம்ம செஞ்ச தொட்டி தாங்க. தீவன தொட்டி, தண்ணி தொட்டி நம்ம செஞ்சது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கோழிங்க எதுவும் இல்லை, எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த தொட்டிங்க எல்லாமே அது பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கடியில் வந்து மூடி வச்சுருக்கோம், திருப்பி வச்சுட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்தா யாராவது எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2-3 தொட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மறைச்சி இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா விறகெல்லாம் போட்டு வச்சுருக்கோம், பக்கத்தில் துவைக்கிற கல். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா அந்த விறகு வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா தண்ணி காய வைக்கிறதுக்கு தான். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதில் காய வச்சு குளித்தா நல்லாயிருக்கும் இயற்கையாக. இப்போ அடுத்தது பாருங்கள், நேராக பார்த்திங்கன்னா வாழை மரம் வந்து வச்சுருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து 3 கேட் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட் பார்த்துருப்பீங்க, அந்த இது ரோட்டுக்கிட்ட இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த இலந்த மரத்துக்கு முன்னாடி இருக்கும். இப்போ ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சைடு சின்ன கேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வாழைக்கு கீழே பார்த்திங்கன்னா முல்லைச்செடி, முல்லை கொடிங்க. கொடியா செடியான்னு தெரியல. இது வரைக்கும் ஒரு பூ கூட பூத்ததே இல்லைங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, ஒரு பூ கூட பூத்ததில்லை. இதுவும் ஒரு 3-4 வருஷமாக இதே இடத்துல தான் இருக்குது. ஒரு பூ கூட பூத்ததில்லை. இங்கேயும் பாருங்கள் கருவேப்பிலை செடி தான் இருக்குது. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி அதுவே வந்து முளைச்சிருக்கு. அடுத்து பாருங்கள் சுற்றி என்ன இருக்குன்னு. இங்கே பார்த்திங்கன்னா குண்டுமல்லி இருக்குது. குண்டுமல்லி செடி பார்த்திங்கன்னா அது இங்கே பாருங்கள் காட்டுற அடுத்து உங்களுக்கு. கருவேப்பிலை செடி தாங்க எங்கே பார்த்தாலும் கீழே. அடுத்து பாருங்கள் குண்டுமல்லி செடி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வெட்டி விட்டோம். பூ வந்து பூக்குங்க, ஆனால் நிறையெல்லாம் பூக்காது. சீசனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 பூ தாங்க பூக்கும் மொத்தமாகவே. அடுத்து பார்த்திங்கன்னா வாழை மரம் சுற்றி இருக்குது. அதுக்கடுத்து இதை பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியும், சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா தெரியாது. என்னென்னு பார்த்திங்கன்னா ஆடு தோல் உரிக்கிறதுக்காக தொங்க விடுவாங்க இல்லையா, அந்த இடம் தாங்க இது. அந்த மாதிரி செட்டப் தான் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கூறுக்கறி போடுவோம். அது கிராமத்துலலாம் போடுவாங்க. இப்போ பார்த்திங்களா கையில் வச்சு காமிச்சோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் தொங்க விடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து அதுக்காக நாங்கள் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். இப்போ அடுத்து இங்கே பாருங்கள் வாழை வந்து ஈனி இருக்குங்க. மொத்தம் 2 வாழை பார்த்திங்கன்னா ஈனி இருக்குது. இது பாருங்கள் ஒரு தார். அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் அப்படி உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கயிறு போட்டு இழுத்து, அந்த ஷீட் இருக்குது இல்லையா, கலர் ஷீட் உங்களுக்கு தெரியும் பின்னாடி, அதில் அந்த ஆங்கிலில் போட்டு இழுத்து கட்டியிருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா கீழேயும் பார்த்திங்கன்னா கட்டை வந்து முட்டு கொடுத்துருக்கோம், மூங்கில் கட்டை. பாருங்கள் இது ஒன்று. இது ஒரு வாழை வந்து ஈனி இருக்கிறது. இப்போ அப்படியே பாருங்கள் உள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அடுத்து உங்களுக்கு அப்படியே மிச்சம் இருக்கிறதெல்லாம் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அடுத்து அந்த வாழையெல்லாம் வெட்டினது, வாழைத்தண்டுக்காக வெட்டினது, ஈனதுக்கப்புறம் தாரை வெட்டினதுக்கப்புறம் வெட்டினது. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி இருக்குது. இந்த தொட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ட்டிக்கோல தான் உள்ளே வந்து வச்சுருந்தோம் ஓரமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் இடஞ்சலாக இருக்குன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து போட்டோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கனகாம்பரம்னு நினைக்கிறேன், அந்த பூ கனகாம்பரம் தாங்க நினைக்கிறேன். அந்த பூச்செடி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும்போதே வச்சது தான். இப்போயுமே பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அதோட பூவெல்லாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம். ஆனால் அதில் ஒரு மேஜிக் இருக்குங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த விதையை வந்து காய வச்சு ஈர மண்ணில் போட்டு உள்ளே அழுத்தி விட்டிங்கன்னா டொப்புன்னு சொல்லி வெடிக்கிற சவுண்டு கேட்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட்ஸில் சும்மா சின்னதாக பார்க்கலாங்க. இப்போ அடுத்தது இந்த பக்கம் வந்தோன்னா பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வச்சுருக்கோம். முருங்கை மரம் பார்த்திங்கன்னா குச்சியை உடச்சி வச்சாலே வந்துடும். ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த முருங்கை மரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா எத்தனை தடவை வெட்டினாலும் சரி திரும்ப மேலே வளர்ந்துட்டே இருக்கும். பாருங்கள் இப்போ உங்களுக்கு காட்டினா பார்த்திங்களா, அது எல்லாமே நான் வந்து வெட்டி விட்டது தான். பாருங்கள் அப்படியும் பார்த்திங்கன்னா விடாது, வளர்ந்துட்டே தாங்க இருக்கும். அந்தளவு வந்து நல்லா பவரான மரம். இப்போ இதோட காய் பார்த்திங்கன்னா பெருசாலாம் இருக்காதுங்க. நார்மல் முருங்கை மரத்தில் வர மாதிரிலாம் இருக்காது, சின்னதாக தாங்க இருக்கும். ஒரு 30 சென்டிமீட்டர் தாங்க அதோட காயே இருக்கும். சைஸு 30-25 சென்டிமீட்டர் தாங்க இருக்கும். பாருங்கள் இதெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தோட்டம் மாதிரி ரெடி பண்ணேங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, ஃபுல்லாக கிழவு மரம்லாம் தெரியும் மேலே. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அருவாள் தீட்டுருக்குங்க, அருவாள் கத்தியெல்லாம் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடு கூறு போடுறோம் இல்லையா, கறி வெட்டுறக்காக அந்த அருவாள் அந்த கத்தி அதுங்கெல்லாம் தீட்டுறக்காக. அடுத்து இது சொல்ல மறந்துட்டேங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி குச்சியை உடச்சி வச்சுருந்தாங்க, நல்லா வந்திருக்கு. இதே மெத்தடில் தான் அங்கே ட்ரை பண்ணியிருந்தோம், ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரில, கரெக்டாக வரலை. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அப்படியே ஒரு ரவுண்டு அந்த பக்கம் போய் என்னென்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வரலாம். இங்கே மண் இந்த கல்லெல்லாம் வந்து கொட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து நினைக்கலாம் எதுக்கு கொட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு. பரவாயில்லைங்க, நினைக்கலன்னா நானே சொல்கிறேன் எதுக்காகன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து வேலை செஞ்சுருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து போடலை. இப்போ இந்த ரோடு போட்டு ஒரு 2 வருஷம் தாங்க இருக்கும், 2-3 வருஷம் தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் வேறு மாதிரி, இந்த இடத்துல எதுவுமே இருக்காதுங்க, ஃபுல்லாக காடாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி எங்கள் வீட்டுக்கு அந்த இறக்கம் இருக்குது இல்லையா, காரு பைக்கெலாம் ஏற்றுறக்காக, ஸோ அந்த இறக்கம் வந்துட்டு போட்டிருந்தோம். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள், வேறு மாதிரி போட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரோடு போடும்போது எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இப்போ தான் திரும்ப போட்டிருக்கோம். கேட் வந்து முன்னாடி இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து உள்ளே கொண்டு போய் இந்த இறக்கம் வந்து போட்டிருக்கோம். அதோடைய உள்ளே இருந்த அந்த இதெல்லாம் தாங்க அந்த பக்கம் போட்டிருந்தது. இப்போ அடுத்தபடி இந்த பக்கம் பின்னாடி பாருங்கள். பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த இதோட நம்ம இடம் முடிஞ்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு அண்ணா பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்ருக்காங்க.
இப்போ அடுத்து இந்த இடத்துல இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம முன்னாடி வந்து ஒரு காஞ்ச மஞ்சள் அரளி மரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதோடைய வேர் அது காயறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்திருக்கும் போல். பாருங்கள், செடியை வளர்ச்சிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, அதோட சின்ன வேருங்க. எந்த சைடு போச்சுனாலும் சரி, அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு 10 செடியாக முளைச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறையா முளைச்சிருந்துச்சி. அவங்க வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கொட்டினாங்களா, அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுத்தமாகிடுச்சு. அதனால் அவ்வளோக்கா தெரியல. இது வந்து கார்னரில் இருக்குது ரோட்டுக்கிட்ட. அதனால் இந்த ஒரு செடி மட்டும் தெரிஞ்சுது. இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இருந்துச்சு, அப்படியே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த செடிங்க தான். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த காஞ்சது. அது உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் திரும்ப வந்து. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போகலாம். இதான் பார்த்திங்கன்னா அந்த இலந்த மரத்துக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லியா, இதுதான் வந்து அந்த கேட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இங்கே தான் இந்த எக்ஸல் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லீவுக்கு வந்து ஊருக்கு வந்தால் ஓட்டுறது. இது பாருங்கள், இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து இன்றைக்கி தான் ஆடு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க. சனிக்கிழமை சாயந்தரமே இல்லை காலையிலேயே கொண்டு வந்துடுவாங்க. நாங்கள் வந்து வாங்கி வெளியே அந்த இலந்த மரத்தில் வந்து கட்டிடுவோம். அந்த கயிறு அதுக்கு யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் கட்டுறக்கு. இப்போ தான் காரம் போட்டோன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டில் கட்டிகிட்டு இருந்தோம். கேட்டில் கட்டி அது பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே எடுத்து வச்சதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஆயிடுச்சு. அதனால் கேட்டில் கட்டினா கீழே படுக்க முடியாது, இறக்கமாக வேறு இருக்கா. அதனால் ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த ஆணி வந்து காங்கிரீட் போட்டிருந்தாங்க, அப்பயே பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டோம். இப்போ அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு கட்டலாம். அங்கே பார்த்திங்கன்னா 2 கம்பி இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இந்த கேட்டில் சிம்பிளாக ஒரு மெத்தட் இருக்குது. நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ கை வச்சு கட்டுற இல்லையா, அந்த சந்துலையாக கயிறு விட்டு கட்டிடுவோம். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஆடு வந்து கட்டியிருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கு இல்லையா, காலையில் தான் வந்து கழுவி விட்டுருந்தோம் ஃபுல்லாக. இப்போ அடுத்து இந்த பக்கம் திரும்பினா அது பாருங்கள் ஹாலோட கதவு. பார்த்திங்கன்னா இந்த இரும்பு கதவு வெளியே தெரியலையா, இது பார்த்திங்கன்னா இப்போ தான் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம். ஸோ நல்லாயிருக்கா எப்போ இருக்குங்க அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் அந்த நேச்சர் ரொம்ப பிடிக்குங்கிறனால பார்த்திங்கன்னா முன்னாடியே அந்த ரோஸ் வந்து வச்ச மாதிரி கண்ணாடி போட்டிருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த ரோஸ் வச்ச மாதிரி இருக்கும் கண்ணாடி. இப்போ அடுத்தது அப்படி இந்த பக்கம் போகலாம். அடுத்து இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா சைடில் திரும்பிடலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்லாப் இருக்குது. ஸ்லாப் மேலே பார்த்திங்கன்னா என்னமோ கவர் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறி கூறு போடுறோம் இல்லையா, அந்த கூறு கறியை பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு கொடுக்கறதுக்கான கவர் தாங்க எக்ஸ்ட்ரா. இன்றைக்கி காலையில் மிச்சமான கவருங்க. அடுத்து இந்த பக்கம் திரும்பினா நம்மளுடைய மணி. ஃபஸ்ட் நம்ம ஆடு வச்சுருந்தோம், அந்த ஆடுங்கள்லாம் இருந்தப்போ வச்சுருந்த மணி அதெல்லாம். அடுத்து இந்த பக்கம் பார்த்தா ஒரு சூப்பரான விஷயம் கண்ணில் மாட்டுச்சுங்க. இது வந்து வாங்கினப்போ நான் பார்த்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு அந்த கறியெல்லாம் தொங்கிடும் இல்லைங்களா, அந்த வந்து கம்பி தாங்க அது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆசையில் வாங்கினேங்க. சரி நம்மளும் வந்து கூறு போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் தொங்க விட்டு பார்க்கலான்னு சொல்லி வாங்கினோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது செட் ஆகலை. ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கையிலேயே அறுத்து பழகிட்டோம். இது பார்த்திங்கன்னா 250 ரூபாங்க, 250 ரூபா 300 ரூபாங்க கடையில். நான் அது பார்த்திங்கன்னா பழைய இரும்பு கடையில் வாங்கினேன். வெறும் 50 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். இப்போ அடுத்து இதில் பார்த்திங்கன்னா மீன்லாம் இருக்குது. நம்மளுடைய மீனில் வந்து எப்படி இருக்குது, இப்போ என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும், ஒரு 6 நிமிஷம் என்னமோ இருக்கும் அந்த வீடியோ. அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ஊருக்கு கொண்டு போன மீனுங்க. அது போக பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் மீனுங்க வந்து வச்சுட்டு போயிருந்தேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய ஃப்ளாஷ் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீனுங்க வந்து வச்சுட்டு போயிருந்தோம். அந்த மீன்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் குட்டியாக இருந்துச்சுங்க, வெறும் சின்ன சின்ன ஃப்ரைஸாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சின்ன டப்பா பார்த்திங்களா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃப்ரைஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 30 ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் ஊருக்கு எட்டு போயிடுறது தான். ஊருக்கு எட்டு போய் பார்த்திங்கன்னா சேல் பண்ணிடுவோம். இதை பற்றி அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா ஊருக்கு கொண்டு போயிட்டு ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நேற்றே கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல்லாம் குறைச்சி ஸ்டோன்ஸை பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து பிடிக்க முடியாதுங்க. ஈவினிங் அவசரத்தில் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு மாட்டாது, கடுப்பாகும். ஸோ பார்த்திங்கன்னா நேற்றே வந்து வாட்டர் லெவல் குறைச்சி ஸ்டோன்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு குட்டி கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு. இதை பற்றி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா சாம்பியன் பிராண்டுங்க, ஃபேன்சி கப்பியோட ஃபுட்டு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்து அப்படியே திரும்ப லெஃப்ட் சைடு திரும்பி அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் பார்த்திங்கன்னா வாடகைக்கு விட்டுருக்கோம், அதுக்கு அதை விட்டுடலாம். அடுத்து அப்படியே நேராக போனால் இது வந்து படி கீழே ஒரு ரூம் மாதிரி வந்து கேட்டில் போட்டு அரேஞ்ச் பண்ணி அதை அடுத்து பார்க்கலாம். இது பாருங்கள் முட்டி, இன்றைக்கி கறி வெட்டினதுங்க, 2 முட்டி வந்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த குச்சி பார்த்திங்கன்னா தலை தீக்கிறதுக்கு, இது பார்த்திங்கன்னா வெயிட் வைக்கிறதுக்கான கல்லுங்க. அடுத்து அப்படியே நேராக போகலாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ஆயுதங்கள்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா அந்த கவருங்க, கீழே விரித்து போட்டுருவோம். இப்போ நான் நிற்கிறலையே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விரித்து போட்டு கூர்க்கறி வந்து அடுக்குவோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட தெராஸ். அது போக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாத்திரங்க, ரத்தம் பிடிக்கிறதுக்கு அது இதுன்னு நிறையா இருக்கும். அந்த தெராஸோட பிளேட் பார்த்திங்கன்னா அது. அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்தால் 2 அருகாமனை, 2 அருவாள் கத்தி. அடுத்து பார்த்திங்கன்னா 3 கத்தி இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா புதுசு, இப்போ கையில் காட்டுறது பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்கணும்.
நல்லா ஷார்ப்பாக தாங்க இருக்குது, நல்லா இருந்துச்சு. அடுத்து கிட்டே இருக்கிறது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் வந்து வச்சுருக்கோம். பழைய காலத்து கத்திங்க, ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் புதுசு வாங்கியிருக்கோம். இந்த இப்போ காட்டுற கம்பிங்க அது பார்த்திங்கன்னா ஆட்டோடைய கால் வந்து தீக்கிறக்காக. அது வந்து ஆட்டோட கால் எப்படி தீக்கிறோம், நம்ம வந்து எப்படி கூறு போடுறோங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஆசையில் நானாக ஒரு லூஸ்தனம் ஒன்று பண்ணி வச்சேன். அது பார்த்திங்கன்னா ஆனுவல் லீவில் வந்து பண்ணது. இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் அப்படியே கிடக்குதுங்க. அது ஒரு உரமாக இருக்குது. அப்படியே படியே மேலே போய் உங்களுக்கு மாடியோடு சேர்த்தி அந்த இதெல்லாம் அப்படியே காட்டணும். செடிங்க வைக்கலாம் சொல்லி டப்பெல்லாம் செட் பண்ணுங்க, கண்டெய்னர்லாம் பெருசு பெருசாக அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கு இந்த பக்கம், அது போக அந்த பக்கம் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சின்ன மாடி மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். இப்போ அதை உங்களுக்கு அப்படியே அந்த பக்கம் போய் காட்டுறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரளி மரம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு. இது பாருங்கள் வாழை மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல தாங்க ஒரு சின்ன இல்லைங்க, ஒரு பெரிய பேராசையில் ஆரம்பித்தேன். என்னென்னு பார்த்திங்கன்னா கீரை விதை போடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னென்னமோ புல்லெல்லாம் முளைச்சி கிடக்குது. பார்த்திங்கன்னா பிடுங்கவே முடியலங்க, சுத்தமாக முடியல. அவ்வளோ வந்து அப்போ இருக்குது. இப்போயும் பார்த்திங்கன்னா மழையெல்லாம் பேஞ்ச காலம்தான், அப்படியே பார்த்திங்கன்னா பிடுங்க முடியல. இது பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ரோஸை நம்ம சொல்லுவாங்களே அதுன்னு நினைக்கிறேங்க அந்த பிளான்ட்டு. இது பாருங்கள் நம்ம ஆயில் கேன் பிளான்ட்டு, கீரை விதை போடலாம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஊருக்கு. அடுத்து இந்த பக்கம் பார்த்தா 2 தர்மாக்கோல். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிஷின் வந்ததுங்க. மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆசையாக கனவாக போயிடுச்சு. இப்போ இந்த குட்டி குட்டி டம்ளர்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீட் ட்ரே மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விதையை உள்ளே போட்டு செடியாக முளைச்சி அதை எடுத்து அந்த டப்பு மேலே பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் அதுக்குள்ளே வச்சு செடியாக வளர்த்திடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் வளர்த்தேன். ஆனால் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா வெயில் காரணமாக எல்லாம் கருகி போய் நான் அப்புறம் ஆனுவல் லீவ் முடிஞ்சு ஊருக்கு போய் எல்லாம் அதோட முடிஞ்சுங்க. இப்போ அப்படியே கீழே போயிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா மாடிப்படி கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மாதிரி ஒன்று செஞ்சுருக்கோம். ரூம்லங்க சும்மா கேட் போட்டு ரெடி சேஃப்டி மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் அது நிறையா பொருள் கிடக்கும், ஆட்டாங்கல் அம்மிகள்னு. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா 2 கிலோ கல். இது பார்த்திங்கன்னா நம்ம கோழி இருக்கும்போது வச்சுருந்தது. அடுத்து அங்கே பார்த்திங்கன்னா அது ஒரு தெராசுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து தெராஸ், பீம் பேலன்ஸ்னு நினைக்கிறேங்க, அப்படி தான் நம்ம சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பழைய தெராஸ். அது போக பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் 2 பழைய கத்திங்க நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது. அது போக அந்த ஆட்டு தலை தீக்கிறக்கான இன்னொரு குச்சி எக்ஸ்ட்ரா ஸ்பேர் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா 2 ஆடு 3 ஆடுலாம் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்லாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்பேர் இருக்கும். இப்போ அடுத்து அப்படியே வெளியே வந்தால் இதுதாங்க அந்த எக்ஸ்ட்ரா சின்ன கேட் சொன்னோம் இல்லையா, அதோடைய வெளியே வர இடம். அடுத்து பார்த்திங்கன்னா முன்னாடி திரும்ப அதே வாழை தாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பண்ணதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா ஊரில் என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டலாம் தாங்க பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோடு மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.